அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடைமாற்று அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை வீடியோ எடுத்த விவகாரத்தில் 2 பேர் மீது குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்ட 2 பேர் மீதும் குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்திருக்கிறது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு எதிர்ப்புறமாக செயல்பட்டு வந்த உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்த 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், விவரங்களை வழங்கல். நிச்சயமா வணக்கம். ராமேஸ்வரம் தீவு பகுதி என்பது உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இந்த சுற்றுலா தலத்திற்கு குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக நாடு முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் நாள்தோறும் இந்த பகுதிக்கு வருகை தருவது என்பது வாடிக்கை. ராமநாத சுவாமியை வழிபடுவதற்கு முன்பாக அங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி அதன் பின்னர் அங்கிருந்து சென்று 22 தீர்த்தங்களில் நீராடிய பிறகு அந்த ராமநாத சுவாமியை வழிபடுவது என்பது வாடிக்கையா இருந்து வரக்கூடிய சூழலில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடக்கூடிய அந்த பெண்கள் எதிரே இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான உடைமாற்றும் அறையில் உடைமாற்ற செல்லும் போது அந்த வயது வாரியாக பெண்களை பிரித்து அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் இதில் முறைகேடு நடப்பதாகவும் அந்த பகுதியில் கேமரா வைத்து பெண்களை படம் பிடிப்பதாக அளித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசார் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த மீரா மைதீன், ராஜேஷ் கண்ணன் ஆகிய 2 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவமானது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக இந்த 2 நபர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சூழலில் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் இந்த நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை அனுப்பிய அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தற்போது இந்த 2 நபர்களையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைப்பதற்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மேற்படி 2 நபர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.